தமிழகத்துல ரொம்ப அதிகமான மழை வந்துட்டு இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அதிகமான மழை வரதுனால புதிய வகையான நோய் தொற்றுகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மழை அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மந்த் எண்ட்லேருந்து, ஸோ இந்த 24ஆம் தேதியிலேருந்தே மழைகள் ஏற்படும். 2 புயல் சின்னங்கள் ஏற்றப்படும். அடுத்த மாதம் விட்டு 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 மழை பெஞ்சினே இருக்கும் தொடர்ச்சியாக. அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க சொல்ல மழையோட காரணத்தினால 2 நோய்கள், 2 வைரல் சடனாக ஃபார்ம் ஆகும். அந்த வைரல்கள் வர்றது ரொம்ப முன்னெச்சரிக்கையாக வழி பண்ணிக்கிறது நம்ம நல்லது. உணவு வழிமுறைகள், சில நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அதுக்கான வழி வேணாம். மீதி நல்ல உணவுகள் என்ன எடுக்கணுமோ, வெஜிடபிள்ஸில் நிறைய உணவுகள், எதிர்ப்பு சக்தி உடைகள் வேணுங்க. இந்த கேரட், பீட்ரூட் இதெல்லாம் இம்யூன் பவர் டெவலப் பண்ணுறதுக்கான வழிகள். எந்த உணவு தேவைப்படுறது எடுங்க. ஏன்னா பர்டிகுலராக இப்போ அஃபெக்ட் ஆக போகிறதுன்னா 10 வயசுலேருந்து 16 வயசில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மூலிமா 2 வைரல் அஃபெக்ட் ஆகி பிள்ளைகள் கொஞ்சம் உடம்பு முடியாமல் அப்போ ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல், 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நிலைமைகள். இந்த வாட்டி வந்ததுன்னா எல்லாமே 2 வழியாக தான் வரும். அதோட எச்சரிக்கையாக இருந்து செயல் பண்ணுங்க. இந்த நோய் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மழை அதிகமான அளவு இருக்குது. அதிகமான அளவுகள் கொடுக்கக்கூடிய மழையாக இருக்குது. தென் மாவட்டங்கள் முழுதுமே பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடலோர பகுதிகள், அது இல்லாமல் மதுரை, திருச்சி இந்த இடத்துலலாம் மழைகள் அதிகமாகிடும். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லையோட பகுதி, கர்நாடகா எல்லை, தமிழ்நாடு எல்லை, ஆந்திராவோட எல்லை அந்த பகுதி, இல்லை கேரளா. ஸோ கேரளா, ஆந்திராவில் அதிகமான மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டில் அதிகமான மழைகள் உண்டு. அது இல்லாமல் எல்லை பகுதி, அதாவது இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய கேப்பில் அங்கே பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சென்னையில் கடலோர பகுதியில் வரும். சென்னையில் நைட்டில் மழை பெய்யறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சென்னை அதிகமான மேகங்கள் ஏற்பட்டு சில வெடிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பார்க்காத நிலைகள் ஏற்படும். அதனால் மக்கள் கவனமாக இருக்கிறது, நோயிலேருந்து மக்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறாங்க.